SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். பட்டப்பகலில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி விசாரணையில் அம்பலமான தகவல். வர்த்தகரை இலக்கு வைத்து அடையாளம் தெரியாதவர்களால் துப்பாக்கிச் சூடு. யாழில் 2 இளைஞர்கள் அதிரடியாக கைது. இந்தியாவில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு கடவுச்சீட்டு. வெளியான தகவல். டிரம்பின் வரி மிரட்டல் குறித்து ஜஸ்டின் ட்ரூடோ கருத்து. தொடர்பன விரிவான செய்திகள். கம்பளை தவுலிகல பகுதியில் கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட பாடசாலை மாணவி அம்பாறை பகுதியில் இன்று காலை மீட்கப்பட்டார். கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் மாணவியும் கடத்தியதாக கூறப்படும் சந்தேக நபரையும் இன்று காலை அம்பாறை பேருந்து தரிப்பிடத்தில் வைத்து போலீசார் கண்டுபிடித்தனர். இதன்போது குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு அம்பாறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் கடத்தப்பட்டதாக கூறப்படும் மாணவியும் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அம்பாறை பேருந்து நிலையத்தில் பேருந்து ஒன்றிற்குள் இருக்கும்போது இவர்கள் இருவரும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரியவருகிறது. மாணவியை கடத்திய பின்னர் சந்தேக நபர் அவரை அம்பாறை பகுதிக்கு அழைத்து சென்று பல இடங்களில் 3 முச்சக்கர வண்டிகளில் மாற்றி மாற்றி அழைத்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை சம்பந்தப்பட்ட சந்தேக நபர் மாணவியை வீட்டில் இறக்கிவிடுவதாக கூறி அம்பாறை பேருந்து நிலையத்திற்கு வந்து கண்டிக்கு செல்லும் பேருந்தில் ஏறி அமைதியாக இருக்கும்படி மிரட்டியதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த சனிக்கிழமை மதியம் பாடசாலை சென்றுவிட்டு 2 மாணவிகள் திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுது அந்த வழியே வந்த கருப்பு வேன் ஒன்றில் வந்தவர்கள் 2 மாணவிகளில் ஒருவரை கடத்திச் சென்றனர். அந்த பகுதியினூடாக பயணித்து மற்றொருவர் இதனை அவதானித்து உடனடியாக குறித்த மாணவியை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் காப்பாற்றிச் சென்ற நபரையும் அதே வாகனத்தில் கடத்தி சென்றமை காணொலியில் ஊடாக தெரியவந்துள்ளது. இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மாணவியை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் வேன் புலனறுவையில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் வேனின் சாரதி கம்பளையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளின் போது கடத்தலில் ஈடுபட்ட சந்தேக நபர் கடத்தப்பட்ட மாணவியின் உறவினர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடத்தலில் முக்கிய சந்தேக நபர் மாணவியின் தந்தையின் சகோதரிகளில் ஒருவரின் மகன் என்றும் இந்த மாணவிக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் திருமணம் செய்ய இரு தரப்பினரும் ஆரம்பத்தில் சம்மதம் தெரிவித்ததாகவும் ஆனால் பின்னர் மாணவியின் தந்தை தனது மறுப்பை வெளிப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட பிரச்சினைக்குரிய சூழ்நிலை காரணமாக சந்தேக நபர் மாணவியை கடத்தி சென்றதாகவும் கப்பம் பெற முயற்சித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதனையடுத்து மாணவியை கண்டுபிடித்து சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரை கைது செய்ய 3 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்தன. இதன்படி மேற்கொள்ளப்பட்ட தொடர் விசாரணைகளின் விளைவாக கடத்தியதாக கூறப்படும் மாணவியும் கடத்தலில் ஈடுபட்ட குறித்த சந்தேக நபரும் இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கல்குடா பகுதியில் உள்ள விடுதியொன்றிற்கு கடத்தப்பட்ட மாணவி அழைத்து செல்லப்பட்டதாக போலீசாரை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. கடத்தப்பட்டதாக கூறப்படும் குறித்த மாணவி சந்தேக நபரோடு சென்றுள்ளமை குறித்த விடுதியின் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடத்தலை மேற்கொள்ள பயன்படுத்தப்பட்ட வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இதன்போது குறித்த மாணவி எந்தவித எதிர்ப்பும் காட்டாது வேனில் பயணித்ததாகவும் போலீசாரிடம் குறிப்பிட்டுள்ளனர். இதன்போது கடத்தலில் ஈடுபட்ட சந்தேக நபர் மீது கடத்தல், மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. மாத்திரை தெவிடுவர தல்பாவில பகுதியில் நேற்று பிற்பகல் அடையாளம் தெரியாத நபர்களால் வர்த்தகர் ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டால் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். உலர்மீன் வர்த்தகர் ஒருவருடைய வீட்டின் முன் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நேற்று பிற்பகல் குறித்த வர்த்தகரின் வீட்டிற்கு முன்னால் ஓந்துருளையில் வந்த இருவர் உலர்மீன் வாங்குவதாக கூறிய நிலையில் அவர் வாயில் கதவை திறந்தபோது இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் போதை மாத்திரைகளோடு 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் இயங்கும் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவின் தகவலுக்கமைய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சாவகச்சேரி போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இணைந்து நடத்திய சுற்றி வளைப்பின் போது 23 மற்றும் 20 வயதுடைய 2 இளைஞர்கள் 200 போதை மாத்திரைகளோடு கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டு முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களின் கடவுச்சீட்டு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை கடற்தொழில் நேரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்புத்துறை துணை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் ஆகியோர் நேற்று கட்சியின் மாநில குழு அலுவலகத்தில் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டபோது இதனை தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது அமைச்சர்கள் இருவரும் மலையக பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். இதேவேளை இலங்கை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்விட வாழ்வாதார பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதும் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழ்நாட்டு முகாம்களில்
நாடுகளில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு கடவுச்சீட்டு வழங்க வேண்டும் என்றும் குறிப்பாக கல்விக்காக வெளிநாடு செல்லும் மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மாகாண தேர்தல்கள் நடத்துவது பற்றியும் தமிழ் மொழிக்கு சம அந்தஸ்து வழங்குவது பற்றியும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். கனடா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துள்ள ஜஸ்டின் ட்ரூடோ அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்க உள்ள டிரம்பின் வரி மிரட்டல் தீங்கு என்பதை அமெரிக்க மக்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், அமெரிக்க மக்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். அனைத்து அமெரிக்க மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்குவதற்காக ட்ரம்ப் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கான முயற்சியை அவர் செய்ய வேண்டும். அனைத்து அமெரிக்க ஊழியர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். கனடாவிடமிருந்து எண்ணெய் அல்லது எந்தவொரு பொருட்களும் அமெரிக்காவுக்கு தேவையில்லை. ஆனால் அமெரிக்கா பயன்படுத்தும் 1/4 எண்ணெய் கனடாவில் இருந்து வருகிறதாகவும் ஜஸ்டின் ட்ரூடோ சுட்டிக்காட்டினார். மேலும் அல்பர்டா மாகாணம் அமெரிக்காவிற்கு தினசரி 4.1 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய்களை ஏற்றுமதி செய்து வருகிறதாகவும் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டப்பகலில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி விசாரணையில் அம்பலமான தகவல். வர்த்தகரை இலக்கு வைத்து அடையாளம் தெரியாதவர்களால் துப்பாக்கிச் சூடு. யாழில் 2 இளைஞர்கள் அதிரடியாக கைது. இந்தியாவில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு கடவுச்சீட்டு வெளியான தகவல். டிரம்பின் வரி மிரட்டல் குறித்து ஜஸ்டின் ட்ரூடோ கருத்து.